ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன மினி லாக்னால் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நான் எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, நாங்கள் எப்பயும் போல் நான் கிளம்பி வேலைக்கு வந்துட்டேன். ஸோ சர்ப்ரைஸாக வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ லேபில் வந்துட்டு பர்மிஷன் கேட்டு வெளில போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ பர்மிஷன் கேட்டுட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியிலன்னா இதுலால் சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன வந்துட்டு என்னோடய ஷெட்யூல் போகுதுன்றது நான் உங்களுக்கு இதிலே வந்துட்டு மினி லாகை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் கிளம்புறோம் வெளியில். பாய். அவ்வளோதாங்க, அப்படியே வந்துட்டு பர்மிஷன் கேட்டு வெளில கிளம்பியாச்சு. எங்கன்னா கோவிலுக்கு தாங்க போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு மதியம் லஞ்சுக்கு போகலான்னு இப்போதைக்கு இதான் பிளானு. மதியம் லஞ்ச் வந்துட்டு பிரியாணி சைடிஸ், அவ்வளோதான். நைட்டுக்கு வந்துட்டு ஒரு கேக்கை வெட்டிட்டு அவ்வளவுதாங்க. இது என்ன பார்த்தீங்களா, கிஃப்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்சின்னு நினச்சேன், நான் கெஸ் பண்ணது வாட்சின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது கவர் உள்ளே இருக்குது, இத்தினுண்டா இருக்கும் வாட்சி அப்படின்ட்டு யோசனையாக இருந்தது. அப்புறமா நானும் பாருங்கள், நான் அதை எடுத்துட்டும் உள்ளே தேடிட்டு இருப்பேன், வேறு ஏதோ இருக்குது இது கிஃப்ட்டுன்னு என்னால் யோசிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிரித்து பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே செம ஷாக்குங்க. அதில் என்னோடய நேமும் என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் இருந்தது. என் ஹஸ்பண்டோட பெட் நேம் அது, ஓகேங்களா. அப்புறமா அவரே போட்டெல்லாம் விட்டார் வேறு. ஸோ இதுதான் அந்த ரிங்கு. மேலே வந்துட்டு அப்பு, கீழே சுபான்னு இருக்கும் பாருங்க. நல்லா இருக்கா? கிஃப்ட் எப்படி இருந்தது? அது வந்துட்டு அது ஒரு நாள் நான் வீடியோ வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ அதோட கண்டினியூ வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ அதான் இன்றைக்கி மறுபடியும் அதே வீடியோவை பேசி போடுறேன். என்னென்னா வந்துட்டு கிஃப்ட் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்ட்டு வந்துட்டு கோல்டாக கவரிங்கன்னு வேறு உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா. ஸோ அதையுமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் ஜாயின் பண்ணி தான் போடுவேன், ஓகேங்களா. வீடியோ இது வந்துட்டு பார்த்திங்களா, இது வந்து கோல்டெல்லாம் இல்லை, இது வந்துட்டு கவரிங் தான், ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு கோல்டு கவரிங் அது முக்கியமே கிடையாதுங்க. உங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து தேடி ஒரு இடத்துல வந்து ஆர்டர் கொடுத்து அதை செலக்ட் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து அந்த கோல்டோ விட ரொம்ப 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 பெருசுங்க. நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், ஓகேங்களா. அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு இதுக்குன்னு டைம் வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது வந்து கோல்டாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க. அது நார்மல் ஒரு சின்ன இதுவாக இருந்தால் கூட அதுக்கு இருக்கிற அதுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப 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 பெருசுங்க. இந்த மோதிரத்தை வந்துட்டு எப்படியும் நான் ஒரு 100 வாட்டியாவது நான் அதை பார்த்துட்டே இருந்திருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த மோதிரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஷாக்கிங்காக அவர்கிட்ட கேட்டுட்டு வேற இருந்தேன், நீ எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சியா, இந்த அளவுக்கு யோசிப்பியா நீனு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் யோசிப்பேன், ஆனால் அது வந்து வாங்கி தர்றதுக்கு என்கிட்ட ஒன்றும் காசு இருக்காது, இல்லைன்னா வந்து அது கிடைக்காது, இந்த வாட்டி வந்துட்டு அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காக வந்து இதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கோல்ட் ரிங்க்கு, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, சேரீ எடுத்து கொடுப்பாரு, இதெல்லாமே எடுத்து கொடுப்பாரு. ஆனால் வந்துட்டு எனக்கு இத்தனை வருஷத்தில் இந்த 10 இயர்ஸில் ஆனால் இந்த ரிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதை வந்துட்டு அதுதான் சொல்கிறேனே, நான் அதை பார்த்துட்டு டெய்லியும் அதை பார்க்காம இருந்து கையில் வேற போட்டிருக்கேன்னா போர் அடிக்கும் போதெல்லாம் அதை தான் பார்த்துட்ருப்பேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.